Let's turn to John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரம். As I was preparing for today's sermon, இன்றைக்கு பிரசங்கத்துக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது suddenly a conversation I had with my son came to mind. என்னுடைய மகனோடு பேசின ஒரு பேச்சு எனக்கு ஞாபகம் வந்தது. Just a few days back, my son, he was very bothered. And he said to me, when am I ever going to grow tall like you? அவனுக்கு அவசரம் பாருங்க, எப்போ நான் உங்களை மாதிரி உயரமாக வளர்றதுன்னு கேட்குறான். இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கணும், நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறேன். He said, I'm not even growing, he said. நான் வளரவே மாட்டேங்கிறேனே. How am I ever going to be tall? எப்போ தான் நான் உயரமாக போகிறேன்? And I thought to myself, here is the opportunity to tell him some important things, நான் நினச்சேன், சரி நல்ல வாய்ப்பு சில காரியங்களை அவனுக்கு சொல்கிறதுக்குன்னு. I said, that's why you need to drink more milk and eat less chocolate. நான் சொன்னேன், அதனால தான் நிறைய பால் குடிக்கணும், சாக்லேட்டை கம்மியாக சாப்பிட்ணுன்னு. But that wasn't really working. He was getting more afraid, more concerned, because he likes chocolate, right? அவனுக்கு அது ரொம்ப பயமாக இருந்தது, அவனுக்கு ரொம்ப கவலையாக போச்சு அது. ஏன்னா சாக்லேட் தான் அவ்வளோ பிரியம். So I wanted to give him some assurance and calm him down. அதனால் அவனுக்கு சில ஒரு நிச்சயத்தை கொடுக்கறதுக்காக, அமைதிப்படுத்துவதற்காக சில காரியங்களை சொல்கிறேன். So I said to him, do you know how much you have already grown, first of all? நான் சொன்னேன், நீ ஏற்கனவே எவ்வளோ வளர்ந்துருக்க தெரியுமான்னு. He said, what? I have not grown. நான் சொல்கிறான், இல்லை நான் வளரவே இல்லையே அப்படின்றான். He doesn't remember, you see. அவனுக்கு ஞாபகம் இல்லை வளர்ந்தது. Then I started to tell him, you know that photo of you as a baby? Well, that's you. Look at how small you were. Look at how big you are now. குழந்தையா இருந்தப்போ காட்டின ஃபோட்டோ, இப்போ எடுத்த ஃபோட்டோலாம் காமிச்சு பாரு, எவ்வளோ உண்டா இருக்க, இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கேன்னு காமிச்சேன். And then only he slowly started to calm down. அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியானான். Sounds like a silly story. ரொம்ப அற்பமான கதை மாதிரி இருக்குது இது. Something only a little boy would do, right? ஒரு சின்ன பையன் தான் இதை பண்ணுவான்னு நினைக்கிறோம் நம்ம. Wrong. இல்லை, தவறு. Sometimes we also approach life in a similar way, I think. நாம கூட வாழ்க்கையை அப்படிதான் பார்க்கிறோம் சில நேரங்களில். We look at where we are today. நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை பார்க்கிறோம். And then we look at where we need to be. எங்க இருக்கணுங்கிறத பார்க்கிறோம். The final destination, the goal that God has for us. நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நிலையை பார்க்கிறோம். And that looks so far away. அது ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியுது. So much remains unfulfilled. எவ்வளோ காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதேன்னு பார்க்கிறோம். We need to change so much in so many ways. நாம் இன்னும் நிறைய மாற வேண்டியதா இருக்குது. Our spiritual life needs to improve. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாற வேண்டியதா இருக்குது. We want to improve in various areas of life, in our work, in our family. நம்முடைய தொழில்ல, நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாத்திலயும் மாற வேண்டியதா இருக்குது. In our finances, we all want to grow, improve, increase. பொருளாதாரத்துல வளர வேண்டியதா இருக்குது, இன்னும் அதிகரிக்க வேண்டியதா இருக்குது. We all know that we have a long way to go, right? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குதுன்னு. And then we look at our present circumstances. அப்புறம் நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். And we are overwhelmed. நமக்கு அப்படியே தாங்கிக்க முடியல. By our present sometimes weaknesses. நம்முடைய பலவீனத்தை பார்க்கும்போது தாங்க முடியல. Or failures perhaps. தோல்விகளை பார்க்கும்போது தாங்க முடியல. And sometimes the doubt comes, how am I ever going to reach that destination, that God has in mind? எப்படி கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த எல்லையை நான் எப்படி அடைய போகிறேன்ங்கிற சந்தேகம் வந்துருது. How am I ever going to fulfill God's purpose for my life? Is that really going to happen? தேவன் எனக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை எப்படி நான் நிறைவேற்ற போறேன், அது நடக்குமா அப்படின்ற சந்தேகம் ஆயிடுது. But the thing is, if we can only realize how far we have already come. ஆனால் நாம் எவ்வளவு தூரம் ஏற்கனவே வந்திருக்கிறோம் என்பதை நினைத்தால், if we can only stop, pause and remember how much has already happened in our life, நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால், if we can only recount what God has already done for us, தேவன் ஏற்கனவே நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால், we will get an amazing assurance about the future. எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் அங்கே உண்டாகும். The more we realize how much has already happened,
எவ்வளவு ஏற்கனவே நடந்திருக்கிறதுங்கிறத எவ்வளவு அதிகமா நம்ம உணர்கிறோமோ the more we can be sure that everything that needs to happen will happen. அவ்வளவு அதிகமாக இன்னும் நடக்க வேண்டிய காரியங்களும் நிறைவேறும் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டாகும். In John chapter 17, Jesus faces a similar situation. யோவான் 17ல இயேசு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார். He is standing in the middle of very terrible circumstances. ரொம்ப மோசமான சூழ்நிலையின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். He is about to be arrested and beaten and flogged and then put to death on a cross. அவரை கைது செய்ய போகிறார்கள், பிறகு அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே மரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுறார்கள். His disciples are about to scatter, run away. They are about to face their greatest trial as well. அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. ஏன்னா அவர்களெல்லாம் ஓடி போய் ஒளிய வேண்டும், பயந்து ஒளிய வேண்டிய காலம் வருகிறது. They are about to doubt everything about Jesus. இயேசுவை குறித்து நிறைய சந்தேகங்கள் அவர்களுக்குள்ள கிளம்ப போகிறது. And at that moment Jesus lifts up his eyes toward heaven and prays. அந்த நேரம் பார்த்து இயேசு தம்முடைய முகத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கிறார். And in his prayer he looks all the way to the very end. அந்த ஜெபத்திலே கடைசி நடக்க போறது என்ன, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கடைசியா முடிவு என்ன என்கிறதை காண்கிறார். All the way to the destination, the end goal, literally. முடிவை பார்க்கிறார். தேவன் வைத்திருக்கிற திட்டமிட்டிருக்கிற அந்த முடிவை எண்ணி பார்க்கிறார். I have already shown you the last few weeks. He looks at the cross and he looks beyond the cross, beyond the grave, to the resurrection, to the exaltation, to sitting at the right hand of God. போன வாரமே காண்பித்தவங்களுக்கு அவர் சிலுவையை பார்க்கிறாரு, சிலுவைக்கு பிறகு உயிர்த்தெழுதலை பார்க்கிறாரு, பரமேறுதலை பார்க்கிறாரு, மகிமைப்படுறதை பார்க்கிறாரு. இப்படி நித்தியத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை காண்கிறார். And he looks beyond that to people receiving eternal life. ஜனங்கள் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை காண்கிறார். How far does he see? எவ்வளவு தூரம் அவர் பார்க்க முடிகிறது? Do you know he sees all the way till us reaching heaven? எவ்வளவு தொலைவுக்கு பார்க்கிறார் தெரியுமா? நாம் எல்லாரும் போய் பரலோகத்தில் சேருகிறதே பார்க்கிறார். Look at verse 24. Let me just show you that. 24ஆம் வசனத்தை பாருங்கள். John 17 verse 24. 17:24. He says, this is what he prays for. Father, I desire that they also who gave me may be with me where I am, that they may behold my glory which you have given me. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Can you see that? He's praying that we will make it all the way to the end and be with him eternally in heaven. அதாவது நாம் நித்தியமாக அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்திலே அவருடனே இருக்க போகிறோம் என்கிறதை காண்கிறார் பரலோகத்திலே. All the way to the end. கடைசி முடிவை பார்க்கிறார். But so much needs to happen from the place where he is standing that night. ஆனால் அவர் நிற்கிற அன்றைக்கு இருந்த அந்த இடத்திலிருந்து அங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. ரொம்ப காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. Disciples are in a very pathetic state of mind, you know. சீஷர்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். They need to believe more and they need to understand more and all that. அவர்கள் இன்னும் விசுவாசிக்க வேணும், புரிந்து கொள்ள வேணும் சில காரியங்களை. Only after the resurrection will they really fully believe and so on. உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் அவர்களே முழுமையா விசுவாசிக்க ஆரம்பிக்க முடியும். And then they need to receive the Holy Spirit, be filled with the Holy Spirit. பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், அதனால் நிரப்பப்பட வேண்டும். Then they need to preach the gospel. You know, so many things have to happen. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேணும், ஏராளமான காரியங்கள் நடைபெற வேண்டியது. And so many obstacles are about to come. நிறைய இடையூறுகள் வர இருக்கிறது. You know, so much opposition from inside and outside the church. உள்ளேயும் வெளியேயும் இருந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் கிளம்ப வேண்டியது இருக்கிறது. Infighting within the church, persecution outside the church. சபைகளுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகள், உள்ள அவங்க போட்டுக்கிற சண்டை, வெளியிலிருந்து வருகிற துன்பங்கள், இதெல்லாம் காக்கிறார். So many obstacles to reach the finish line. இதையெல்லாம் தாண்டி தான் ஃபினிஷ் லைனுக்கு அந்த முடிவுக்கு போய் சேர வேண்டும். And I'm talking about obstacles for just one generation. For the group of disciples. சீஷர்களுக்கு அந்த ஒரு தலைமுறைக்கு நடக்க வேண்டிய காரியங்களே பெரிய காரியம். But actually Jesus here thinks of generations to come, as verse 20 tells us. ஆனால் 20ஆம் வசனம் சொல்லுகிறது போல இயேசு பல தலைமுறைகளுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை காண்கிறார். He thinks of all succeeding generations of believers and everything they will go through, and he looks all the way to the end for all of us, and he prays that we will reach the final destination. அன்றைய தினத்திலிருந்து எல்லா தலைமுறைகளுக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எதையெல்லாம் கடந்து செல்ல வேணுமோ அதையெல்லாம் பார்த்து கடைசியில் எந்த முடிவை அடைய போறார்கள்னு அந்த முடிவை பார்க்கிறார்.
Basically, he's praying for everything that concerns his people all the way to the end. All his people. அதாவது அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய ஜனங்களோடு சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களை அவர் காண்கிறார். அவர்களுக்கு நடக்க இருக்கிற எல்லா காரியங்களையும் காண்கிறார். We'll be studying this in greater detail as we move along the passage. இப்போ இந்த பேசேஜை இந்த பகுதியை படிக்கும்போது படிப்படியாக அதெல்லாம் அணுவா ஆராய்வோம். But I want you to think about the fact that it can be overwhelming for Jesus to stand at that place where he is, just about to be arrested, and think about everything that is coming up. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் அன்றைக்கு இருந்த இடத்துல நின்று கொண்டு இனி நடக்க இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் எண்ணி பார்க்கிறார் என்றால் அது எப்படி இருந்திருக்கும்ன்றதை எண்ணி பாருங்க. He is after all fully human also, not just fully God. அவர் வெறும் முழுமையான தேவன் மட்டும் இல்லை, முழுமையான மனுஷனாகவும் இருக்கிறார். He is about to be arrested and he is about to face his personal trial. அவர் தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனுஷனாக ஒரு பெரிய சோதனையின் காலம் அவருக்கு கைது செய்யப்பட போகிறார், துன்புறுத்தப்பட போகிறார். And here he is praying for everything all the way to the end. ஆனால் அவர் அங்கே நின்று கொண்டு அன்றைய தினத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் நடக்க போகிற அத்தனை காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறார். How is he not overwhelmed by it? அதெல்லாம் அவருக்கு எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது? How does he not crumble under this pressure? அவ்வளவு பெரிய பாரத்தினால் அவர் அமிழ்ந்து போகாதிருப்பது எப்படி? It's not enough to simply say he's Jesus, nobody is like him, and he's the Son of God and he's fully God. That's why. Yes, of course, that's one reason, but it's not enough to say that. நம்ம சும்மா இல்ல அவர் இயேசுங்க, அவர் வேற, அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. We are expected to be more and more like him. That's what the நாம் Bible அவரை says. போலவே இன்னும் அதிகமா அவரை போலவே இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. This is where you see the beauty of how Jesus handles the situation. இங்கே தான் இயேசு தந்த சூழ்நிலை எப்படி கையாளுகிறார் என்பதை பார்க்கிறோம். Yes, I think here's one of the keys for Jesus. He does not begin by praying about what all needs to happen. He begins by looking back at what all has already happened. அவர் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நினைத்து பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணாம என்ன பண்றாரு? முதல்ல என்னவெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதுங்கிறத பார்த்து நிறைவேறி இருக்கிற அந்த காரியங்களுக்காக முதல்ல அவர் ஜெபிக்கிறார். Today we're going to talk about Jesus praying for his disciples. இன்னைக்கு இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை காட்ட போறார். Starting from verse 6. 6ஆம் வசனத்திலிருந்து. Until last week we were with verse 1 to 5. அந்த 5ஆம் வசனம் வரை போன வாரம் பார்த்தோம். Right? And from verse 6 to verse 19 he's praying for his disciples. 6 லிருந்து 19 வரை தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். But a lot of it applies to us also. ஆனா அதெல்லாம் நமக்கும் பொருந்தும். But how he prays for his disciples is the beautiful thing. எப்படி சீஷர்களுக்கு ஜெபம் பண்றாருன்றது ரொம்ப முக்கியம். How he begins that prayer in verse 6 and 7 and 8 and so on. 6, 7, 8 வசனங்கள்ல எப்படி அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் என்பதை கவனி. He does not begin by asking God do this or that, some petitions for the future. ஏதோ சில காரியங்களை எதிர்காலத்தில் எனக்கு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறதுனால ஆரம்பிக்கல. In fact, the petitions don't really begin until verse 11. இன்னும் கேட்டா விண்ணப்பங்கள் ஜெப வேண்டுகோள்கள்லாம் 11ஆம் வசனம் வரைக்கும் ஆரம்பமாகல. Verse 11 says the first main petition comes there. Keep them or protect them through your name. முதல் பெரிய விண்ணப்பம் 11ஆம் வசனத்துல தான் அங்கே வருகிறது. அங்கே என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று விண்ணப்பிக்கிறார். And then another big petition comes in verse 17. Sanctify them. இன்னொரு பெரிய விண்ணப்பம் 17ல வருது. அவர் சொல்றாரு அவர்களை பரிசுத்தமாக்கும் என்கிறார். And after that more and more come. அதுக்கு பிறகு இன்னும் அதிகமா சில விண்ணப்பங்களை அவர்களை பற்றி. What is amazing is he doesn't really ask for anything until verse 11. He doesn't ask for anything about his disciples. ஆனால் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை எவருக்காக எதையும் அவர் விண்ணப்பிக்கவில்லை, கேட்கவில்லை. பெட்டிஷன் எதுவும் கிடையாது. He's praying but he's not asking or petitioning. ஜெபிக்கிறார் ஆனால் எதையும் கேட்கவில்லை. Instead he is reflecting on what has already happened. கேட்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய ஜெபத்திலே ஏற்கனவே நடந்த காரியங்களை அலசி ஆராய்கிறார். Today that's what we're going to see, what has already happened to us. என்ன ஏற்கனவே நடந்தது என்ன என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். And we're going to see, let's read verse 6 to 8. 6 லிருந்து 8ஆம் வசனம் வரை பார்ப்போம். And so we can start to look at it.
John 17, verse 6 to 8. 17:6 I have manifested your name to the men whom you have given me out of the world. They were yours. You gave them to me, and they have kept your word. Now they have known all things which you have given me are from you. For I have given to them the words which you have given me, and they have received them, and have known surely that I came forth from you, and they have believed that you sent me. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டானவைகள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். Can you see, he's praying, but he's talking about what all has already happened. All the verbs are in past tense. பாருங்க, ஜெபம் பண்றாரு. ஆனா அந்த ஜெபத்துல எல்லாமே கடந்த காலத்துல நடந்த காரியங்களை தான் சொல்றாரு. Just look at verse 6. He's saying, I manifested your name. 6ஆம் வசனத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன்றார். And then he says, you have given me these men or these people. அதுக்கப்புறம் சொல்றாரு, இவர்களை எனக்கு தந்தீர்ன்றாரு. Then it says at the end of the verse, they've kept your word. அப்புறம் சொல்றாரு, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள்ன்றார். Verse 7 they says they have known that all things that you have given me are from you. நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்றாரு. They already know. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றார். Verse 8 is saying, I have already given to them the words which you have given me. 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்துட்டேன்றாரு. And they have already received it, and they have known already, and they have believed already. அவர்கள் ஏற்கனவே அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள்னு ஏற்கனவே எல்லாம் நடந்து முடிஞ்சது. No petition here. He's just recounting what has already happened. எதையும் கேட்கல புதுசா, ஏற்கனவே நடந்ததை அப்படியே சொல்றாரு. Is he wasting time in prayer? ஜெபத்துல நேரத்தை வீணாக்குறாரா? No, my friend. Jesus is very purposeful. இயேசு பெரிய நோக்கத்தோடு ஜெபிக்கிறவர். This is the way to pray. You don't begin with petitions. You begin by recounting in prayer what has already happened, what you've already got, who you already are. ஜெபிக்க இவர்கிட்ட தான் கற்றுக்கணும் பாருங்க. ஜெபத்தை எடுத்த உடனே லிஸ்ட் எடுக்கக்கூடாது. அது வேணும் இது வேணும்னு. எடுத்த உடனே என்ன ஜெபிக்கணும்? எடுத்த உடனே என்ன ஏற்கனவே நடந்திருக்கிறது, அதெல்லாம் செய்திருக்கிறார் என்கிறதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். Because when you do that, then when it comes time to ask God, you will be more sure, you will have more faith, you will be confident, you will be more assured of receiving from God. அதை பண்ணும்போது பிறகு நீங்கள் தேவனிடத்தில் சில காரியங்களை கேட்கும்போது இப்போ கேட்கிற காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படும் என்கிற நிச்சயம் அதிகமாக இருக்கும். There's no point simply asking without faith. வெறும் விசுவாசமே இல்லாமல் சும்மா அதை கூட இதை கூட லிஸ்ட் இருந்தாங்கன்னு கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. There's no point just having a long list. பெரிய நீள ஜெப விண்ணப்பம்னு வச்சிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. Without faith, nothing is going to work in the end. We're not going to receive. விசுவாசம் இல்லைன்னா லிஸ்ட் ஒன்றும் பண்ணாது. And to pray with that confidence, one of the simplest things that will help us is to recount what God has already done, to recount what we already have. அந்த ஜெப வேண்டுகோள் ஏறெடுக்கும் போது தைரியமாக ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஏற்கனவே அவர் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற அத்தனை காரியங்களை எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. I think Jesus is here showing us how to pray. There's many things he's doing here. நிறைய காரியங்களை இங்கே செய்கிறாரு. நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறாரு, என்னன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்னு காமிக்கிறார். But he's also doing it to give them assurance. While they hear the prayer, he's doing it to give them assurance and hope for the future. அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் நிச்சயத்தையும் கொடுக்கும்படியாக அவர் இந்த ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. Remember one of the main goals throughout the last 4 chapters we have seen from chapter 14 is Jesus says, don't let your heart be troubled, have peace, my peace, and so on. 4 அதிகாரங்களையும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த 4 அதிகாரங்களையும் முக்கியமான கருத்து என்ன? உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற இருதயங்களை அமைதிப்படுத்துவதற்காக தான் எல்லாத்தையும் போதிக்கிறார். And so he's assuring them, calming the trouble in their hearts,
and trying to tell them, no matter what happens, don't worry, so much has already happened for you, and I'm going to pray that everything in the future will happen. Be assured, be calm, be peaceful. உள்ளத்தில் கொந்தளிப்போடு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயத்தை தர்றாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லா நடக்குங்கிற ஒரு நிச்சயத்தை அவர் தருகிறார். By pointing to what has already happened for them. ஏற்கனவே என்ன நடந்திருக்கிறது, எதெல்லாம் நிறைவேறி இருக்கிறதுங்கிறத சொல்றதன் மூலம் அந்த நிச்சயத்தை உண்டாக்க பார்க்கிறார். So he's giving them an assurance. அவங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்க பார்க்கிறார். But I think he's also assuring himself. அது மட்டும் இல்ல, தனக்கும் அந்த நிச்சயத்தை தன்னுடைய உள்ளத்திலும் உண்டாக்குகிறார். Remember, he's not only fully God but also fully man. நல்லா யோசித்து பாருங்க, அவர் வெறும் தேவன் மாத்திரமல்ல, முழுமையா மனிதனாகவும் இருந்தார். And so he needs it himself in that great moment of trial, and he's assuring himself. ஆகவே அந்த சோதனை நேரத்தில் இது அவருக்கும் அவசியமா இருக்குது, இந்த நிச்சயம் எல்லாம் நல்லா நடக்கும். If he goes directly to petition, நேர விண்ணப்பங்களுக்கு போயிருந்தார்னா it won't be as assuring for himself. அவருக்கு அந்த அளவுக்கு அது நிச்சயத்தை தந்திருக்காது. All this is happening, and it applies very much to our lives today. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான சத்தியமாய் இருக்கிறது. No matter what we are going through, no matter what we are going to face, when we look at what has already happened to us, you will get that assurance, that boldness to face the future, my friend. நம்ம எந்த விதமான பிரச்சனையினூடே கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அல்லது எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்க போகிறதா இருந்தாலும், முதல்ல ஏற்கனவே கர்த்தர் எவ்வாறு நம்மை நடத்தி இருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும்போது அதுல பெரிய நிச்சயமும் தைரியம் நமக்கு உண்டாகும். So let's begin. What has already happened to us? என்ன ஏற்கனவே நடந்திருக்குன்றத முதல்ல பார்ப்போம். Today we focus only on verse 6. 6ஆம் வசனத்தை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். Okay, verse 6. 6ஆம் வசனம். And I'm going to go in an order that is different from the text. இந்த வசனத்தில் இருக்கிற அந்த வரிசையை விட்டு நானே வேற அந்த மாற்றி அமைக்கிறேன் அந்த வரிசையை ஒரு காரணத்துக்காக. Yeah, so that we can appreciate what is in the verse more. ஏன்னா அந்த வசனத்தில் இருக்கிறது நம்முடைய உள்ளம் இன்னும் பாராட்டுற வசதியாக நான் இந்த ஆர்டரை மட்டும் கொஞ்சம் மாத்துறேன், இந்த வரிசையை மட்டும் மாத்துறேன் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை. What has already happened to us? நமக்கு என்ன நடந்திருக்குது ஏற்கனவே? Well, what has already happened to the disciples has already happened to us. சீஷர்களுக்கு ஏற்கனவே என்ன நடந்ததோ அதே தான் நமக்கு நடந்திருக்குது. Right? Remember, this is firstly talking about his disciples. முதல்ல அவருடைய சீஷர்களை குறித்து அவர் பேசுகிறார். So what does he say in verse 6? 6ல என்ன சொல்றார்? We're focusing on a lot of things have happened to us, but today we focus on verse 6. Okay? நிறைய காரியங்கள் நடந்திருக்குது, ஆனா இந்த 6ஆம் வசனத்தை இன்னைக்கு போய் பார்க்குறோம். Verse 6. 6. The disciples have kept his word, or let me put it like this: we have already obeyed God's word. That's what we have already. இந்த சீஷர்கள் அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்குது கடைசியில், இல்லையா? நாமும் அவருடைய வசனத்தை ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், கை கொண்டிருக்கிறோம். We've got something already going for us. What is that? We have already obeyed God's word. விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் ஏற்கனவே நடந்திருக்குது. என்ன? நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கை கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே. Look at verse 6, the end of verse 6. 6ஆம் வசனம் கடைசியை பாருங்க. They were yours, you gave them to me, and they have kept your word. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். They have kept your word. He talks about the disciples. சீஷர்கள் வசனத்தை எப்படி கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்றார். Stop and think about that 1 minute. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்க அதை பற்றி. It's amazing to me that Jesus says about his disciples on that night, they have kept your word. அன்று ராத்திரியிலே சீஷர்களை குறித்து இயேசு சொல்ற காரியம் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன சொல்றாரு? அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள்ன்றார். Have they really kept his word? உண்மையா பாத்தீங்கன்னா கை கொண்டிருக்கிறாங்களா அவங்க? I would say they have not really fully and properly obeyed his word. ஒழுங்கா எப்படி கை கொள்ளணுமோ அப்படி கை கொள்ளலன்னு தான் சொல்லலாம். They have not even actually believed in the risen Lord. I mean, the death and resurrection is yet to happen there. இன்னும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் பார்க்கல, இன்னும் அவர் அப்படி அந்த விதத்தில் விசுவாசிக்கல, இவைகளெல்லாம் விசுவாசிக்கல அவங்க. And they're about to run, flee, doubt everything about Jesus. இயேசுவை குறித்து இவரை விட்டு பயந்து ஓடலான்னு பார்க்குறாங்க. That's about to happen, and Jesus at that moment, just before that, he says, they have kept your word. ஓட போற ஆளுகளை பார்த்து சொல்றாரு, இவர்கள் ஏற்கனவே உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள்ன்றார். There's two possible reasons why Jesus could say that. ரெண்டு காரணங்கள் அங்கே இருக்கலாம் அப்படி சொல்வது. One is Jesus is able to see how they will be in the future, not just what they were at the moment.
அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை காட்டிலும் எப்படி இருப்பார்கள், எல்லாம் முடிவில் எப்படி மாறுவார்கள் இருப்பார்கள் என்பதை ஏற்கனவே அவர் கண்டவராய் இருக்கிறார். In spite of their present failures, lack of faith and obedience, Jesus was able to see their great improvement and progress in the future. இன்றைக்கு இருக்கிற அவிசுவாசம், தோல்வி இதையெல்லாம் காணாமல் அவர்கள் வருங்காலத்தில் எப்படி வெற்றிகரமாய் அவர் வசனத்தை கை கொண்டு நன்றாக வாழ்வார்கள் என்பதை அவர் காண்கிறார். In their outward actions, they didn't really fully keep his word, but he knew their hearts. அவர்கள் தங்களுடைய செய்கையிலே வசனத்தை கை கொண்டதை காட்டவில்லை, ஆனால் அவருடைய இருதயம் அவருக்கு விளங்குகிறது. So one explanation is he can see the future that they will keep his word. ஆகவே ஒரு காரணம் என்னன்னா, எதிர்காலத்தில் அவர் வசனத்தை கை கொள்வார்கள் என்கிற காரணத்தினால் அப்படி சொல்லியிருக்கலாம். And many times in the Bible, God or Jesus, they speak about future things as though it's already happened. அதே நேரத்தில் தேவனோ அல்லது இயேசுவோ வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க போகிற காரியங்களே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுவாங்க. Another possible explanation why Jesus can say about the disciples who have hardly kept his word, that they've already obeyed and kept, is that he is not talking about full obedience, but rather basic obedience, comparatively good obedience. இன்னொரு காரணமும் இருக்கலாம். அதாவது கை கொண்டார்கள்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். கை கொள்ளாத ஆளுங்க கை கொண்டார்கள்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்கலாம்? அவர்கள் முழுமையாக கை கொள்ளவிட்டாலும் அடிப்படையாக அவர்கள் சில காரியங்களை கை கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்லியிருக்கலாம். The very fact that they are sticking to Jesus on that night is an expression of obedience. அடிப்படையாகனா அன்னைக்கு வரைக்கும் அவரோட இருக்கிறாங்களே, அதுவே பெரிய காரியம்தான். Because அப்போ அந்த விதத்தில் கை கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். Because you remember in John chapter 6, in John chapter 8, lot of people who first came to Jesus, became disciples, then fled and went away. ஞாபகம் இருக்கா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் இயேசுவண்டே வந்தவரெல்லாம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. வேணாம் இவருக்கு கூட போகக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. When he said things like, eat my flesh and drink my blood. மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் இடம் இல்லைன்னு சொன்னாங்க. One group went away. ஒரு குரூப் அப்படியே போயிடுச்சு. When he said things like, before Abraham was, I am, another group said that. 8ஆம் அதிகாரத்தில் வந்த உடனே என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு முன்னாலேயே நான் இருந்தேன்னாரு. இன்னும் மீதி பெரும் போயிட்டாங்க. Anyway, but whatever the reason why Jesus could say this about the disciples, we don't have to think too much more about it, because I think it applies much more easily to us today. இந்த இவர் கை கொண்டார்கள் என்று சொல்லுகிறத பற்றி நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லலாம். இது நமக்கு ரொம்ப பொருந்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. The text, what Jesus said about the disciples, applies very easily to us today. சீஷர்களை குறித்து அவர் சொன்ன காரியம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப பொருத்தமான காரியமாக இருக்கிறது. See, if Jesus can say about his very imperfect disciples on that night that they have kept God's word, then surely he can say about us today, we have kept God's word. அவ்வளவு பூரணமாக இல்லாத அந்த சீஷர்கள், அதாவது 100க்கு 100 அவங்க ஒன்றும் கரெக்டாக ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட சீஷரில் பார்த்து இவர்களுடைய வார்த்தையை கை கொண்டார்கள்னு சொன்னார்னா, இன்னைக்கு நம்மை பார்த்தும் அவர் நம்முடைய வார்த்தையை கை கொண்டார், என்னுடைய வார்த்தையை கை கொண்டார்கள்னு சொல்ல முடியும். I would say we have obeyed more fully and more really than the disciples obeyed on that night. சீஷர்கள் அன்றைக்கு ராத்திரி எதெல்லாம் விசுவாசிச்சு எதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களோ அதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக நாம விசுவாசிக்கிறோம் தான் சொல்லலாம். He is talking before he was crucified and before he rose again. ஏன்னா இதெல்லாம் பேசும்போது இன்னும் சிலுவைக்கு போகல, மரிக்கல, உயிரோடு எழும்பல, ஒன்றும் நடக்கல. The disciples had not even believed in the risen Lord Jesus. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே என்ன அவர்கள் நம்பல. But the death and resurrection we believe of Jesus. ஆனால் நாமோ மரித்தார் நம்புறோம், உயிரோடு எழுந்தார் நம்புறோம், எல்லாம் நம்புறோம். We believe Jesus is alive today. இன்றைக்கு ஜீவிக்கிறார்ங்கிறத நம்புகிறோம். Then surely Jesus can look at us and say, you have obeyed God's word. ஆகவே இன்றைக்கு நம்மை அவர் கண்டு நீங்கள் என்னுடைய வசனத்தை கை கொண்டீர்கள் என்று நிச்சயமா சொல்ல முடியும். By the way, it does not mean we have obeyed every single commandment or something like that. அப்படி சொன்னதுனால எல்லா கட்டளையிலையும் ரொம்ப கரெக்டாக 100க்கு 100 அப்பழுக்கற்ற விதத்தில் கை கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. Obviously, that's not the meaning. அது அர்த்தம் அல்ல. In fact, what many people say who study how John uses that word, they say when it's used in the singular word, it refers to the basic gospel. வசனத்தைன்னு ஒருமையில், பன்மையில் இல்லாமல் ஒருமையில் சொல்லியிருக்கிறபடினால சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அது அடிப்படை சுவிசேஷத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. வசனம்னு சொன்னால்
நிறைய காரியங்கள் அல்ல, அடிப்படை பேசிக் காஸ்பல் சுவிசேஷத்தை குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. அதை விசுவாசித்தார்கள், அதை கை கொண்டார்கள். But even if it is plural, like in verse 8 it is plural, it is still not referring to perfect obedience or something. Obviously 8ஆம் வசனத்தில் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பன்மையில் சொன்னா கூட அது முழுமையாக எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார்கள், கை கொண்டார்கள் அர்த்தம் கிடையாது. Just common sense. It means we have kept the word what we need to keep. What is absolutely basic and வசனத்தை கை கொண்டார்கள்னா எதை நம்ம முக்கியமாய் கடைப்பிடிக்கணுமோ அதை பிடிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். You know, this word, that word, when the Bible says word of God, it many times it refers to that gospel message about Jesus. நிறைய நேரத்தில் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது பைபிளில் சுவிசேஷத்தை குறிக்கிறது. அது if you look at the same chapter in verse 20, இதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பாருங்க. look at the way he uses that word. எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு பாருங்க. I do not pray for these alone, but also for those who will believe in me through their word. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். Through their word others will believe. இவருடைய வார்த்தையினால் மற்றவர்கள் விசுவாசிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன்றார். That means the word has to be related to the gospel, because they will go out and preach the gospel and others will believe in Jesus. இவருடைய வார்த்தையினால்னா என்ன அர்த்தம்? என்னென்னமோ பேசினாங்க இல்ல, இவருடைய வார்த்தையினால்னா இவர்கள் சொன்ன சுவிசேஷத்தை அந்த வார்த்தை என்கிற அந்த பதம் குறிக்கிறது. In fact, all of the preaching of God's word is in some way related to the gospel of Jesus Christ. சுவிசேஷத்தை குறித்த எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அதை குறிக்கிறது. So what it basically means is we have believed in the gospel, we have gotten saved, and we have done that. என்ன சொல்றாரு? நாம சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டோம், அதை நாம கை கொண்டிருக்கிறோம். We may not be perfectly obedient to Jesus, நாம பூரணமா இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இல்லாம இருக்கலாம், but we have obeyed the truth of the gospel and so on by believing it and putting our faith in Christ. ஆனால் இயேசுவை விசுவாசித்து அவர் மேல விசுவாசத்தை வைத்ததன் மூலமாக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். This is how that term word of God is used many places in Acts. நிறைய இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த பதம் சுவிசேஷத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. So we have believed in the gospel. That's what it basically means. சுவிசேஷ செய்தி அதை நாம் விசுவாசித்திருக்கிறோம் அந்த அர்த்தத்துல தான். Certainly that is true of us today, அது நிச்சயமாக நம்மை குறித்த உண்மை. More true than the disciples even. சீஷர்களை காட்டிலும் சீஷர்களுக்கு அது பொருந்துகிறத காட்டிலும் நமக்கு ரொம்ப பொருந்துகிறது. They believed fully later. We have already believed in the gospel. சுவிசேஷம் அன்னைக்கு அவங்க முழுசா விசுவாசித்திருக்க முடியாது. சிலுவை மரணம் உயிர்த்தெல்லாம் விசுவாசிக்க முடியாது. அது பிறகுதான் விசுவாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். And we are continuing to believe in God's word and growing in faith and so on. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். You are all sitting here eager to hear God's word and grow in it. நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் இருக்கிறீர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are in a much better condition than the disciples were that night. சீஷர்கள் அன்றைக்கு ராத்திரியில் இருந்ததை காட்டிலும் நல்ல நிலையில நீங்க இருக்கிறீங்க. And if Jesus could say about them, he could say about you today. You have kept God's word. இயேசு அவர்களை குறித்து இவர்கள் வசனத்தை கை கொண்டார்கள்னு சொல்வார்னா இன்னும் அதிகமாகவே நம்மை குறித்து சொல்ல முடியும், வசனத்தை இவர்கள் கை கொண்டார்கள் என்று. I say this because if you are a true Christian, no matter what you have or don't have, you have something. You have something very valuable. உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு நீங்கள் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம். எது இருக்குதோ இல்லையோ ஒன்று இருக்குது, ரொம்ப விலையேற பெற்ற ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். That is, you have already kept God's word to an extent. அது என்ன? தேவனுடைய வார்த்தை வசனத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You think that's an advantage? அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் நினைக்கிறீங்களா? There are so many who have not obeyed God's word. எத்தனையோ பேர் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். So many who have not responded positively to God's word. தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளாதவர்கள், அதுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்கள். So many have heard it in one ear, it went out the other ear. எத்தனையோ பேர் இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுட்டாங்க. But you have responded, my friend. ஆனா நீங்க அதுக்கு கை கொண்டிருக்கிறீர்கள். You think that's an advantage? நீங்க நினைக்கிறீங்களா அது உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு? It is an advantage. நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமான ஒரு காரியம். You see, even where Christians are not very good, there is every reason to give thanks for the obedience that they have already shown. Even in cases where Christians are not good. சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள்
பூரணர்களா இல்லாட்டியும், அதாவது 100க்கு 100 எல்லாத்துலேயும் கரெக்டாக இல்லாட்டியும், எத்தனையோ காரியங்களில் அவர்கள் ஏற்கனவே வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்லலாம். Let me say it like this, even if we're talking about very bad Christians, still they have many reasons to be thankful because they have obeyed God's word in many ways. மோசமான சில கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா கூட வசனத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை நம்பி இருக்கிறார்கள், வசனத்தை நம்பி இருக்கிறார்கள். We have to thank God about that. அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க That is a வேண்டும். positive. அது ஒரு பொறுப்போக்கான ஒரு You காரியம். may be wondering why I'm talking about that. Well, consider the example of the Corinthian church. கொரிந்திய சபையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. If you want to put a rate, give ratings for one of the worst churches of all times, Corinthian church may be number 1 also. I don't know. சர்ச்சுக்கெல்லாம் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ச் தான் கடைசியில் வரும் ரேட்டிங்கில். Worst church they could be. Very easy. இருக்கிறதுல ரொம்ப மோசமான சர்ச். The sins that are going on in the church, the fighting. அங்கே நடக்கிற பாவம், அங்கே நடக்கிற பிரிவினை, சண்டை, அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள். But have you read the opening prayer of Paul written to the Corinthians? கொரிந்தியர்களுக்கு அவர் எழுதின அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா நீங்க? Go to 1 Corinthians chapter 1 verse 4. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை When you read பாருங்க. this prayer, you wonder whether Paul is talking about the same people he's going to write about few chapters later, you know. இதை வாசித்தீங்கன்னா இவங்கள பற்றியா பின்னாடி அந்த மாதிரி எழுதுறாருன்னு யோசிப்பீங்க. He says in verse 4, I give thanks to my God always for you. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டிருப்படியே படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். See how many reasons he thanks God for the Corinthians? அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார் இவர். He says because the grace of God that was given you, already given to you. அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்காக நான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Then he says I give thanks for another reason, because in every way you are enriched in him in all speech and knowledge. அப்புறம் சொல்றாரு, நீங்கள் யாதொரு வாரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்னு. And then he says, because I give thanks because the testimony about Christ was confirmed among you. And then he says, so that you are not lacking in any gift as you wait for the revealing of our Lord Jesus in verse 7. அதான் 7ஆம் வசனம், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்கிறீங்கன்றாரு. 8ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரிந்து அவர்கள் உங்களை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்றாரு. All this is connected to the giving thanks. இதெல்லாம் இதுக்காகலாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். But if you read it later, they are one of the worst churches, you see. ஆனால் பின்னால் வர்ற கதையை வாசித்தீங்கன்னா அவங்க நடந்து கொண்ட விதத்தெல்லாம் சொல்கிறாரு, இப்படியும் இருப்பாங்களான்னு யோசிப்பீங்க. The reason this is important is, no matter how a Christian is, if he's a true Christian, if he's truly saved, bought and redeemed and washed by the blood of Jesus, and truly in God's hand, no matter how he is today, something wonderful has happened inside of him for which we should thank God. ஒருவன் மெய்யான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தால், ஆண்டவரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பட்டிருந்தால், இன்னைக்கு ஒருவேளை அவ்வளோ பூரணனாக இல்லாமல் இருக்கலாம், சில காரியங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கலாம் அவனுடைய வாழ்க்கையில். இருந்தால் கூட அவனுக்கு ஒன்று இருக்குது, அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். Paul thanks God for what has already happened in many ways. நடந்ததை குறித்து நன்றி சொல்றாரு. And then in verse 8 only he talks about what was going to happen, you know. He says God will sustain you to the end and so on. 8ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாருன்னு, முடிவு பரிந்து உங்களை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்றாரு. Then he starts talking about their problem. அப்புறம் 9லேருந்து அவங்க செய்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து வச்சு வாங்குறாரு. But you don't start with the problem. ஆகவே எடுத்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சு வாங்கல. Even in prayer you don't start with the problem. ஜெபத்தில் கூட எடுத்த உடனே பிரச்சனையை சொல்லி ஜெபிக்கிறீங்க. You don't start by telling the problem to God. எல்லா பிரச்சனையும் தேவன்கிட்ட சொல்றதுனால ஜெபத்தை ஆரம்பிக்கிறீங்க. You start by thanking God for what he has already done in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்வதன் மூலமாய் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் ஜெபத்தை. Be thankful for the grace you have already received. நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். You may not be perfect. ஒருவேளை பூரணரா இல்லாம இருக்கலாம். Your circumstance may be terrible. உங்களுடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம். But you've got one thing going for you. ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு, நல்ல காரியம். You are saved. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. You have obeyed God's word. நீங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க. You are following the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீங்க. No matter what comes against you, you are still on this path. உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் நீங்க இந்த பாதையில போய் கொண்டிருக்கிறீர்கள்.
That's the number one thing. அதுதான் முதலாவது காரியம். Go back to our passage. Now we go to the second one. ரெண்டாவது போவோம். What have we already got going for us? நமக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது என்ன? One is we have already obeyed God's word. நாம் ஏற்கனவே அவருடைய வசனத்துக்கு கை கொண்டிருக்கிறோம். Number two, ரெண்டு, before we obeyed God's word, did you know Jesus did something for us? நாம வசனத்தை கை கொள்றதுக்கு முன்னாடியே அவர் ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டார் நமக்கு. Before we responded positively to the gospel, do you know Jesus did something for us? சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே அவர் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டார். What did he do? என்ன பண்ணாரு? He manifested God's name to us. அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Look at verse 6 again. 6ஆம் வசனத்தை பாருங்க. I have manifested your name to the people whom you have given me. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்றார். That's the first thing Jesus mentioned. He has manifested his God's name to us. அதாவது இயேசு சொன்ன முதல் காரியம் அதான், அவருடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாராம். And then only we kept his word. அதன் பிறகுதான் நம்ம வசனத்தை கை கொண்டிருக்கிறோம். First Jesus has to manifest God's name and then only we can respond positively to God's word. முதல்ல தேவனுடைய நாமத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்த வேணும், அதன் பிறகுதான் நாம அவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். Jesus has manifested God's name to us. What does that mean? இயேசு தேவனுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதன் அர்த்தம் என்ன? What does God's name mean? தேவனுடைய நாமம் என்றால் என்ன? Name means, God's name means that part of God that can be known and understood and comprehended. நாமம்னா என்னன்னா அவரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை அது குறிக்கிறது. And specifically it means, importantly, the essence of the character, the nature of God that can be known. குறிப்பாக அவருடைய சுவாபம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கு பாருங்க, அதைத்தான் நாமம்ன்றது குறிக்கிறது. Name is a very significant thing in the Bible. It stands for the person, his character, his nature, his essence, who he is, you know. ஒரு ஆளுடைய பெயர் நாமம் என்கிறது அந்த ஆளுடைய குணம், அவருடைய குணாதிசயம், பண்புகள், அவருடைய தன்மை எல்லாவற்றுக்கும் எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கிறது அந்த நாமம். In other words, the name is the revelation of who he is. இந்த நாமம்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட ஆள் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு அது. When God wanted to change Abraham, he changed his name and he said, you are not just father of many, but you are father of many nations, and that's what he is. ஆபிரகாமை மாத்தும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? பேரை மாத்தினாரு. ஏன்? அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்க போறான்னு மாத்துறாரு. And so God, you know, revealed himself through many names. Why? So that he can reveal many aspects of his character and nature. தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது கூட பாத்தீங்கன்னா பல நாமங்களினால் நம்மை தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏன் அத்தனை நாமங்கள் தேவனுக்கு? ஏன்னா ஒவ்வொரு நாமமும் தேவனை குறித்து அதிகமாக வெளிப்படுத்துகிறது நமக்கு. If you look at Jehovah Rapha, that reveals his nature, that he likes to heal people. யெகோவா ராஃபா என்கிற பெயரை பார்த்திருக்கிறீங்க, அது ஜனங்களை அவர் சொஸ்தமாக்குகிறவர் என்பதை நமக்கு சொல்லுகிறது. Jehovah Jireh, that reveals his nature to provide for the needs of people. யெகோவா ஈரே என்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். Jehovah Nissi, that reveals his nature to give victory to his people. யெகோவா நிசி என்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் அவர். So like this, various names reveal God's character, nature. இப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்த பயன்படுத்தின அத்தனை நாமங்களும் அவருடைய பல்வேறு தன்மைகளை, பண்புகளை, குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. But Jesus says here, I have manifested your name to the people. இயேசு இங்க சொல்றாரு பிதாவை பார்த்து, நான் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். What he means is, even though there are so many revelations of God through various names throughout the Old Testament, I have uniquely manifested your name like never before. அதனுடைய அர்த்தம் என்ன? உம்முடைய நாமத்தை அவர்கள் வெளிப்படுத்தினேன்றது அர்த்தம் என்ன? ஏற்கனவே பல்வேறு நாமங்களால் நீர் உம்முடைய தன்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆனால் நான் அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் அதை காட்டிலும் உயர்ந்த விதத்தில், ஒரு பிரத்யேகமான விதத்தில், தனித்தன்மை வாய்ந்த விதத்தில், எவருமே செய்ய முடியாத விதத்தில் நான் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறேன். And through me they came to know you. That's what Jesus is saying. என் மூலமாக பிதாவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், கண்டார்கள் என்கிறார். Nobody reveals God like Jesus reveals him.
இயேசு தேவனை வெளிப்படுத்துவதைப் போல எவரும் தேவனை வெளிப்படுத்தினது கிடையாது. Only through Jesus we can truly know God. இயேசுவின் மூலமாக தான் மெய்யாகவே தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். Some people may say, without Jesus himself people know God. So many people. சிலர் சொல்றாங்க இல்லையா, இயேசு இல்லாமலே எல்லாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். Yes, they know many things about God. ஆமா, சில காரியங்களை தேவனை குறித்த சில காரியம் அநேக காரியங்களை புரிந்து But கொள்ளலாம். without Jesus how can anybody ever understand how much God loves us? ஆனால் தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை இயேசு அல்லாமல் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Can anybody understand the depths of God the Father's love for us without Jesus? இயேசு அல்லாமல் தேவனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியுமா? No, my friend. Only if you look at Jesus dying on the cross, you can understand how much God loves us. இயேசு சிலுவையில் மரிக்கிறதை காணும்போது தான், அதன் மூலமாக தான் எவ்வளவு தேவன் நம்மை அன்பு கூறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Without Jesus, how to understand all the blessings that God has for us? இயேசு அல்லாமல் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Without Jesus, how to understand the basic point that God is our Father? இயேசு அல்லாமல் தேவன் நம்முடைய பரலோக தகப்பன் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Even the Jews understood a lot of things about him. யூதர்கள் தேவனை குறித்து நிறைய புரிஞ்சு வச்சிருந்தாங்க. But they didn't know God as Father. ஆனால் தகப்பன்றது புரியல. They were not able to have that personal kind of relationship with God. தேவனிடத்தில் தகப்பன் என்கிற முறையில் ஒரு உறவை அவர்களால் வைத்துக் கொள்ள முடியவில்லை. Only through Jesus this revelation of God came, you see. இயேசுவின் மூலமாக தான் இந்த தகப்பன் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு வந்து கிடைத்தது. And Jesus has revealed God to us like nobody can and ever will. எந்த மனுஷனும் என்றைக்கும் செய்ய முடியாத விதத்தில் தேவன் நமக்கு பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். Today we know God in a personal way. இன்றைக்கு தேவனை நாம் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறோம். Amen. ஆமென். Do you know God personally? தனிப்பட்ட விதத்தில் அறிஞ்சிருக்கீங்களா? Yes. ஆமென். You have a personal relationship with Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட ஒரு நல்ல உறவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். How did that happen, my friend? எப்படி நடந்தது அது? Jesus revealed God to you. இயேசு தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Not just Jesus coming and revealing to everybody in general like a public revelation when he came to this earth, and died and rose again and all that. இயேசு வந்து மரித்து உயிரோடு எழுந்ததன் மூலமா பொதுவா எல்லாருக்கும் வெளிப்படுத்தினது மாதிரி இல்ல. I'm talking there was a point in each of our lives when Jesus revealed God to us in a private and personal way, spoke to our heart, our mind. தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாக விசுவாசிகளாகிய நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். Was there a point in your life when that happened? அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? Where you knew God more truly, more fully? இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனை நீங்கள் அறிந்து கொண்டேன்ற அந்த அனுபவம் இருக்கா? Point when you entered into that personal relationship with God. அப்படிப்பட்ட தனிப்பட்ட உறவிலே தேவனோடு நீங்கள் பிரவேசிக்கும் போது, There was a point when we heard the voice of the Son of God and we came to life. தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்டு ஜீவனை பெற்றவர்கள் நாம. We think about our salvation sometimes, what I did. I chose Jesus. I said, open my mouth and I prayed, Jesus come into my heart. நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி நினைக்கிறோம்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் அறிக்கையிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் அவர் என் உள்ளத்தில் வந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். Yes, we did all that. பண்ண உண்மைதான். But before that, ஆனா அதுக்கு முன்னாடியே Jesus only did something. He revealed God to us. இயேசு தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார். He opened up the truth about God to us. தேவனை குறித்த சத்தியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். To manifest means to take what is hidden and to make it open and obvious to see. வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் மறைந்திருக்கிற ஒன்றை எடுத்து வெளியே கொண்டு வருவது. It's like taking off the mask out of something. வெளிப்படுத்துவது என்று சொன்னால் மூடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை அந்த மூடி அகற்றுவது, வெளிப்படுத்துவது. God was always glorious and தேவன் எப்போதுமே மகிமை உள்ளவராய் இருக்கிறார். But nobody saw his true glory until Jesus revealed it. ஆனால் இயேசு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற வரை எவரும் தேவனுடைய மகிமையை கண்டது கிடையாது. Do you know what I'm talking about? Do you have personal experience of that? அப்படிப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? That is only salvation. அதுதான் ரட்சிப்பு. That is only, see, sometimes, like I said, we have a very minimum understanding of salvation, or a minute, just the basic. ரட்சிப்பை குறித்து சில நேரத்தில் எவ்வளவு குறைவா நமக்கு தெரியணுமோ அவ்வளவு குறைவா தான் தெரியுது. It's like how we understand our birth. நம்முடைய பிறப்பை குறித்து எவ்வளவு குறைவா தெரிஞ்சு வச்சிருக்கோம். Only thing I know is which hospital I was born. என்னுடைய பிறப்பை பற்றி என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்ததுன்னு தெரியும், அவ்வளோதான். And then I know the day I was born.
எந்த நாளில் பிறந்தேன்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். But it's fascinating sometimes when I hear stories about my parents talking, this happened, that happened, என்னுடைய பெற்றோர்கள் அன்னைக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். It's like that. Our salvation, think human birth itself is amazing, but think about this spiritual rebirth, new birth, born again. That's an amazing thing. So much happened. We have sometimes a very small idea. நம்முடைய இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதுலேயே இவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள்லாம் இருக்குது, நம்ம கேட்டு ஆச்சரியப்படுறோம். அப்போ நம்முடைய மறுபிறப்பிலே ரட்சிக்கப்படுகிறதிலே என்னவெல்லாம் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது எவ்வளோ அதிசயிக்கத்தக்க காரியங்களாக அது இருக்குன்னு நினச்சி பாருங்க. Only reason we chose Jesus is Jesus chose us and he called out to us. ஒரே ஒரு காரணம், நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டதற்கு, அது என்னன்னா இயேசு உங்களை தெரிந்து கொண்டார், உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தினார். He says that in John 15:16, you did not choose me, I chose you. யோவான் 15:16 அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றார். Before we obeyed God's word, Jesus manifested God's name to us. நாம் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதற்கு முன்பதாக தேவன் ஒன்று செஞ்சார். இப்போ இயேசு நமக்கு ஒன்று செஞ்சார். அது என்னது? பிதாவினுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். We could have never understood God. We would have never gotten saved if not Jesus taking the first step. அந்த முதல் அடியை அவர் எடுத்து வைக்கவில்லை என்றால், முதல் காரியத்தை அவர் செய்யலைன்னா நாம் ஒன்று செஞ்சிருக்க முடியாது, வெளிப்படுத்தலைன்னா நாம் ஒன்று அறிஞ்சிருக்க முடியாது. But let's go even before that. அதுக்கு முன்னாடி போவோம் கொஞ்சம். One thing we've got going for us is we are already obeying God's word. ஒன்று, நம்ம ஏற்கனவே கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறோம். Before we obeyed God's word, Jesus is the one who manifested God's character to us. வசனத்தை கை கொள்றதுக்கு முன்னாடியே அவர் தேவனுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. But before Jesus ever did anything, do you know the Father did something great for us? இயேசு நமக்காக எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே பிதாவே நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? Look at our verse again, verse 6. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. What did the Father do? பிதா என்ன செய்தார்? Look at verse 6. I have manifested your name to the people whom you have given me out of the world. They were yours. You gave them to me and they have kept your word. சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இப்போ கவனிங்க, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். The Father, what did the Father do? The Father took us out of the world and gave us to Jesus. பிதா என்ன பண்ணாரு? இந்த உலகத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து இயேசு வண்டியில கொடுத்து விட்டார். Both are there in that verse. எல்லாமே அந்த வசனத்திலே இருக்குது. He took us out of the world and gave us to Jesus. உலகத்திலிருந்து நம்ம எடுத்து இயேசு வண்டியில கொடுத்து விட்டார். This is a point where our memory will completely fail us. We don't remember this happening ever. இது வந்து பிறந்த குழந்தைக்கு எப்படி தன்னுடைய பிறப்பை பற்றி ரொம்ப விவரம் தெரியாது, அதுபோல் நம்மளுக்கும் அந்த விவரம் தெரியாது. Here is something that happened before Jesus even reached out to us. Before we got saved, before Jesus reached out, the Father took us out of the world, gave us to நாம் Jesus. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு தேவனை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே தேவன் ஒன்று பண்ணிட்டார். அது என்ன? இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுத்து இயேசுவினிடத்திலே நம்ம கொடுத்து விட்டார். That is a mystery. It's a spiritual truth, my friend. இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். Understand it spiritually. நல்ல ஆவிக்குரிய விதத்தில் அதை கவனிக்கணும். Don't say at what time. At 8 o'clock the Father took us out and then 8:05 he gave us to Jesus and then 8:10 we got saved. No, it's not like that. It's not, we don't put a time frame on these things. This is a logical order of the way it happened. எத்தனை மணிக்கு அது நடந்தது? 8 மணிக்கு எடுத்து கொடுத்தாரு, 8:05 நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி இல்லை. But this is the way it happened. What came first? We did not obey God's word. Jesus manifested God's name. இப்போ இந்த வரிசையில் தான் நடந்தது பாருங்க. நாம் கை கொள்றதுக்கு முன்னால், வசனத்தை கை கொள்றதுக்கு முன்னாடியே இயேசு தேவனை நமக்கு வெளிப்படுத்திட்டாரு, பிதாவை. But before that what came? அது நடக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் நடந்தது. The Father took us out of the world and gave us to Jesus. பிதா இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுத்து இயேசு அண்டையிலே கொடுத்து விட்டார், தந்து விட்டார். How do you think we got saved? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்கிறீங்க? When some others around us did not get saved. நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேர் ரட்சிக்கப்படல, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? Have you ever wondered, studying school, college, work, யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் இப்போ கல்லூரி பள்ளிக்கூடத்தெலாம் படித்து கல்லூரிலாம் போய் வந்திருக்கிறீங்க.
we got saved. Some of us, we got saved, but some people around us, they ஆனா, went in a totally different direction. நம்ம கூட இருந்த எத்தனையோ படித்தவங்க வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்படலை. அவங்க வேற திசையில் போயிட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட வந்திருக்கோம். How did that happen? எப்படி அப்படி நடந்தது? You think we just happened to hear the gospel and we made the right choice and just we happened to choose Jesus, whereas they didn't? நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ நமக்கு அதிர்ஷ்டவசமாக ஏதோ சுவிசேஷத்தை கேட்டேன், நான் கேட்டதுனால இதுக்குள்ளே வந்துட்டேனாக்கும், எனக்கு Did தெரிஞ்சிருச்சாக்கும், it just happen தப்பிச்சேனாக்கும். by mere chance? இது ஏதோ எதேர்ச்சியாக நடந்ததா, Or just by our choice? அல்லது நான் இதை போய் தேடி நாடி கண்டுபிடிச்சேன்றதா? No, my friend, the Bible says the Father did something. இல்லை, பிதா ஒன்றை செய்திருக்கிறார். He took us out of the world அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து எடுத்தார். and He gave us to Jesus. நம்மை பிதாவினிடத்தில் இயேசுவினிடத்தில் கொடுத்தார், தந்தார். This is the Father's work. இது பிதாவினுடைய கிரியை. We don't come to Jesus just because we wanted to come to Jesus. The Father drew us to Jesus. நாம் இயேசு அண்டையில் வர வேண்டும்ங்கிறதுனால நாம் வரல, பிதாவானவர் நம்ம இயேசு அண்டையில் இழுத்து கொண்டு வந்தார். Look at John 6:37. யோவான் 6:37 பாருங்க. Very famous verse. Him that cometh to me I will never cast out, Jesus said. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். But that is only half the verse. அது பாதி வசனம் தான். But people only look at that. ஜனங்க அதை தான் பார்க்குறாங்க. But who comes to Jesus? Jesus says there in the full verse, all that the Father gives me will come to me, and whoever comes to me I will never cast out. John 6:37. 6:37 யோவான் 6:37 வசனத்தை பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். கொடுத்தா தான் வரும் பாருங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. See that? Whoever the Father gives to me, he comes to me, and whoever comes to me I will never cast out. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்படி வந்தவங்கள நான் யாரும் புறமே தள்ளுகிறது இல்லைன்றார். Go back to our there are other verses that talk about how God did this, right? எப்படி தேவன் தான் அதை செய்தார்ன்ற மற்ற வசனங்களும் பேசுகிறது. Colossians 1:13, He has delivered us from the domain of darkness and transferred us to the kingdom of His beloved Son. கொலோசையர் 1:13 அப்படி சொல்லுது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். There are many other verses we can point to. இன்னும் பல வசனங்களை நாம் சுட்டி காட்டலாம். But the Father did this work. He took us out of the world. பிதா தான் இந்த வேலையை செஞ்சார். அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து தூக்கினார். He drew us from the power of Satan, from the power of the devil, from the kingdom of this world, and transferred us to the kingdom of His Son. நம்மை இந்த உலகத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து குமாரனிடத்தில் கொண்டு வந்து தந்தார். Now we live in the world, but we are not of the world today. நாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறோம், ஆனா உலகத்தார் அல்ல. You understand that? We are living in the world, but we are not of the world. உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்தார் அல்ல. That's what, go back to our passage, John 17:6. 17 யோவான் 17 வசனத்துக்கு. Right? You have given me out of the world. We are out of the world. நாம் இப்பொழுது உலகத்துக்கு வெளியே வந்து விட்டோம். If you look அதாவது உலகத்திலிருந்து அவர்களே or look at verse 16, very clear there, verse 16. 16 வசனத்தை பாருங்க. They are not of the world just as I am not of the world. அவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. Right? Just like Jesus was living in the world, but He's not of the world, we also are living in this world, but we are not of the world. We don't belong to the world. இயேசு உலகத்தில் இருந்தார், அல்ல உலகத்தார் அல்ல. அதே போல நாமும் உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தார் அல்ல. Father only did this work. பிதா தான் இந்த வேலையை செஞ்சார். He drew us to Jesus. இயேசு அண்டையில் நம்ம இழுத்து கொண்டார். Today we are a very strange person in the world. We are like a foreigner. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம ஃபாரினர் மாதிரி இருக்கிறோம், அந்நியர் மாதிரி இருக்கிறோம். Right? We have a visa that expires at death. வீசால வந்திருக்கிறோம், சாகும்போது வீசா முடிஞ்சிருது, அவ்வளோதான்.
That's the way you have to picture. That's the way New Testament pictures Christians living in the world. கிறிஸ்தவர்களை அப்படிதான் புதிய ஏற்பாடு காண்கிறது. Just do not love the world or the things in the world. உலகத்தையோ அதில் உள்ளவைகளையோ அன்பு கூற வேணாம்னு சொல்லியிருக்கு. Why? Because we are not of the world. We don't belong to the world. Our primary attachment is not with the world. இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது நம்ம இதோட ஒட்டு கூடாது. But yet we live in the world and we do things in the world and we minister to the world and we reach out to the world. இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழுகிறோம், இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்கிறோம், இந்த உலகத்தில் பல நல்ல காரியங்களை செய்கிறோம். But we are like that ambassador. ஆனா அந்த தூதுவன் மாதிரி ஒரு தேசத்திலிருந்து தூதன் அனுப்புறாங்களா அந்த மாதிரி. He's living here but he belongs to another country. அந்த தேசத்திலிருந்து இங்கே தூதனா இருக்கிறான், அம்பாசிடர். இங்கே வந்து இருந்துட்டு இருக்கான ஒழிய வேற நாட்டுக்காரன். He works at that embassy, you know. அந்த எம்பசியில் வேலை செய்கிறான். And nobody can just walk into the embassy. அந்த எம்பசிக்குள்ள சும்மா திடுதுப்புன்னு போயிட முடியாது. Embassy is considered that country's place. அந்த எம்பசியினுடைய அந்த சுவருக்குள்ள வந்து அந்த தேசமாக கருதப்படுகிறது. அது வேற தேசம் மாதிரி சட்டப்படி. Even though the ambassador lives here, he lives by different rules, by different standards. அந்த அம்பாசிடர் நம்ம நாட்டில் வந்து வாழ்ந்தாலும் வேற ஸ்டாண்டர்ட்ல அவன் வாழுகிறான். அவன் நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் படி அவன் வாழுகிறான். Have you seen these foreign embassies? They look huge. Compound is huge. Walls are huge, you know. ஃபாரின் எம்பசிலாம் பார்த்துருக்கீங்களா? செவருலாம் அந்த உயரத்துக்கு இருக்கும். உள்ளே அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது. And our country's police will be protecting for them. நம்ம ஊர் போலீஸ்காரங்க அவங்கள பாதுகாத்துட்டு இருப்பாங்க. But that's the way it is in every country. No matter which country the embassy is in, Indian embassy abroad will also be protected by their home police. இந்தியாவில் உள்ள எம்பசி கூட வெளிநாட்டுக்கு போய் அங்கே வைக்கும்போது அங்கே உள்ளூர் போலீஸ் அவங்கள பாதுகாக்கிறாங்க. We are living in the world, but the prince of this world has no authority over us. இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தின் அதிபதிக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. He won't even come near the gate. அவன் கேட்டுக்கிட்ட கூட வர முடியாது. You look from afar only. அவன் தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும். If we step out and come too far away only, then only the trouble. நம்ம உள்ள இருந்து வெளியே வந்து அவன்கிட்ட போய் மாட்டினா தான் உண்டு. The devil is like a roaring lion seeking whom he may devour. அவன் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று தெரிந்து கொண்டிருக்கிறான். That means he cannot devour everyone. He has to seek who is the good candidate to devour. அவன் எல்லாரையும் முழுங்கிட முடியாது. யாரை விழுங்கலாமோன்னு அதுக்கு தான் தேட வேண்டியதா இருக்குது. Like an ambassador, we have a certain authority in this world. ஒரு தூதனை போல இருக்கிறதுனால, அம்பாசிடர் போல இருக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்திலே சில அதிகாரங்கள் உண்டு. Our provision comes from our native country. நமக்கு சம்பளம் அங்கிருந்து வருது, நம்ம தேசத்திலிருந்து வருது. You know, these ambassadors, these people living in the embassy, they ship everything from abroad. They don't get anything from here. எம்பசியில் போய் பாருங்க, அவன் எல்லாம் சேரு எல்லாம் அங்கிருந்து கொண்டு வர்றான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொண்டு வந்துடுறான். They are allowed to. அவங்க கொண்டு வரலாம்னு இருக்கு சட்டம். They have the right. அவங்களுக்கு அது உரிமை. We also have the right to get anything from the kingdom. நமக்கும் எல்லாத்தையும் அங்கிருந்து கொண்டு வரலாம்னு இருக்கு. Father took us out of the world and gave us to Jesus. We have a different king. We belong to a different kingdom. We play by different rules. We live by different standards. This is our life today because of what God has done. பிதாவானவர் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம எடுத்து இயேசு வண்டியில் கொடுத்து விட்டார். வேற ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம், வேற ஸ்டாண்டர்ட் படி வாழ்கிறோம். நம்முடைய தேவைகள் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது. நமக்கு வந்து அங்கிருந்து எல்லா ஆதாரங்களும் வந்து கிடைக்கிறது. நமக்கு நிலையே வேற இங்க இருந்தாலும். You think we could have done this by ourselves? இதை நாம செஞ்சிருக்க முடியுமா நினைச்சா கூட? No, my friend. இல்லை. We are not so great we could have done this. இதை செய்யற அளவுக்கு பெரிய ஆளுகள் கிடையாது நம்ம. The Father did this. இதான் இதை செய்தார். He gave us to Jesus. அவர் நம்மை இயேசுவுக்கு தந்தார். Today we belong to Jesus. இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். The Father gave us to Jesus. பிதாவானவர் இயேசுவுக்கு நம்மை தந்தார். Did you know that you are like a gift to Jesus? இன்றைக்கு நீங்கள் பிதா இயேசுவுக்கு தந்த ஒரு நல்ல ஈவு மாதிரி நீங்க. It's amazing. The verse says, "You have given them to me." சொல்றாரு, அவர்களை நீர் என்னிடத்தில் தந்தீர். Even verse 2, the same thing happens. You should give eternal life to as many as you have given him. ரெண்டாம் வசனத்திலையும் அதே சொல்றாரு, உம்முடைய குமாரனுக்கு தந்திரனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே
உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். I don't just believe in Jesus, I am given to Jesus. நான் இயேசுவை விசுவாசிக்கல, வெறும் இயேசுவை நான் விசுவாசித்தேன் கிடையாது, நான் இயேசு வண்டையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறேன். Everybody say, I am given to Jesus. சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு தரப்பட்டிருக்கிறேன். I'm not talking about you giving yourself. No, before that, the Father gave you to Jesus. நீங்க உங்களை இயேசுவுக்கு தந்தீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடியே அவர் உங்களை அவர்கிட்ட தந்துட்டார். You are talking only about what you remember. I'm talking about what we don't remember, but it's true. The Father gave us to Jesus. நீங்க உங்களுக்கு ஞாபகமா இருக்கிறத மட்டும் பேசுறீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியாததை நான் பேசுகிறேன். பிதாவானவர் உங்களை தூக்கி இயேசுவுக்கு தந்தார். You are a gift. You are God's gift to Jesus. நீங்கள் தேவன் இயேசுவுக்கு தந்த ஈவு. We think of Jesus as God's gift to us, right? நாம இயேசு நமக்கு தேவன் தந்த ஈவுன்னு நினைக்கிறோம், right? But that same word is used here. God so loved the world that he gave his only same word is used here. You've given them to me. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார்னு சொல்லியிருக்கு இல்லையா, அவர் குமாரனை நமக்கு ஈவா தந்தாருன்னு. அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம இவரிடத்தில் தந்தார்ன்றப்போ அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Do you know you are the most precious gift from God to Jesus? நீங்கள் தேவன் இயேசுவுக்கு தந்த மிகவும் விலையேற பெற்ற ஒரு ஈவு. Jesus is more precious and he is the absolute most precious thing God can ever give, right? And he is given Jesus to us as a gift. இயேசு ரொம்ப விலையேற பெற்றவர், அவரை காட்டிலும் விலையேற பெற்றது ஒன்று கிடையாது, அவரையே நமக்கு தந்துட்டார் அவரு. But I would say next to Jesus you are probably the most precious gift that God can give to Jesus. இயேசுவுக்கு அடுத்தபடியா இயேசுவுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஈவுகளிலே மிகச்சிறந்த ஈவு நீங்கள்தான். He didn't die for the sun, moon and the stars. அவர் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்காக சாகவில்லை. He didn't become the sun, he became man. அவர் சூரியனா வரவில்லை, மனுஷனாய் வந்தார். It staggers the mind. மனுஷனுடைய மனதுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கு. That's why David the psalmist says in Psalm 8, what is man that you are mindful of him? I see the sun, moon and the stars, but what is man that you are mindful of him? சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், நான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நீ உண்டாக்கின எல்லாத்தையும் பார்க்கிறேன், அவைகள் எம்மாத்திரம், மனுஷனை நீர் இப்படி வச்சிருக்கிறீர் என்றான். You have crowned him with glory and honor. அவனை மகிமையினாலும் கவனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். My friend, Jesus could have become the sun or something, but no, that's not what he did. He became a man with flesh and blood, and he spilt his blood to redeem men and women like you and me. இயேசு சூரியனா சந்திரனாலாம் வந்திருக்கலாம், ஆனால் அப்படி வரல, மனுஷனாய் வந்திருக்கிறார். மாம்சம் ரத்தம் உள்ள மனுஷனாக ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொள்ளும்படியா அப்படி வந்தார். We are precious in God's eyes, you see. நாம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். That's why he went to the utmost to redeem us. ஆகவே தான் அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு நம்மை மீட்கிறார். We are precious in God's eyes and Jesus' eyes. தேவனுடைய பார்வையிலும் இயேசுவுடைய பார்வையிலும் நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். That is why he takes us and gives us to Jesus. ஆகவே தான் நம்மை எடுத்து அவர் இயேசுவண்டையிலே தருகிறார். Everything already belongs to Jesus. எல்லாமே இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறது. But do you know he treasures us the most? ஆனால் அவர் நம்மை மிகவும் அதிகமாக மதிப்பிடுகிறார். He treasures us the most, my friend. பெரிய பொக்கிஷமாக நம்மை நினைக்கிறார். We are the most valuable thing he has apart from the Father and the Holy Spirit. பிதா பரிசுத்தாவியானவர் இவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் தான் ரொம்ப விலையுயர்ந்தவர்கள் அவருடைய பார்வையில். We don't understand sometimes who we are in the eyes of God, who we are. See, when we do, if we can understand who we are, my friend, you can face anything and overcome anything. தேவனுடைய பார்வையிலே நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. நாம் புரிந்து கொண்டால் நாம் எதையும் சந்திக்க முடியும், எதையும் மேற்கொள்ள முடியும். I can just imagine the disciples overhearing the prayer that night and they're saying, who is he talking about? You know, you've given to this, you've given to me, you know. Is he talking about us? Are we really us? Are we the gift, you know? நான் யோசித்து பார்க்குறேன், சீஷரெல்லாம் இவர் ஜெபம் பண்ணுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்து ஆச்சரியப்பட்டிருப்பான். யாரை பற்றி ஜெபம் பண்ணுறாரு? பிதா இவருக்கு தந்தாருன்றாரு, நாமத்தை வெளிப்படுத்தினன்றாரு,
வசனத்தை கை கொண்டார்கள்ன்றாரு. யார் நம்மளை பற்றியா சொல்றாருன்னு ஆச்சரியப்பட்டிருப்பான். They're scared for their life, you know. அவன் பயந்துட்டு இருக்கிறான், அவன் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு. He is using such lofty language to describe the disciples to the Father. ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலே அவ்வளவு உயர்வான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த சீஷர்களை குறித்து அவர் வர்ணிக்கிறார். If you can simply overhear what Jesus says about you, you will be amazed. உங்களை குறித்து இயேசு என்ன செய்கிறார் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாலே ஆச்சரியப்படுவீர்கள். Let me tell you something. Jesus is praying something like this prayer today at the right hand of the Father. இயேசு இப்படிப்பட்ட ஜெபத்தை பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். That is why this prayer is here recorded in the Bible, my friend. ஆகவே தான் இந்த ஜெபம் இங்கே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. But we have to strain to hear his voice. ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க பிரயாசப்பட வேண்டும். We have to meditate on this right here. இதிலே நாம் தியானிக்க வேண்டும். That's why you have to get away from all the other voices out there in the world. உலகத்தில் இருக்கிற அந்த சத்தத்தை எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணணும். தான் Oh, so much problem, this and everything, you know, what இந்த is going பிரச்சனை to happen. பிரதர், அந்த பிரச்சனை, அது இது அப்படின்னு. When you realize what you've already got going for you, you can face anything. You will face anything with boldness and courage. பிரச்சனைகளை குறித்த சத்தத்தெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே எவ்வளவு நடந்திருக்குது நமக்காக அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். Finally, கடைசியாக, so first we said we are already obeying God's word, right? முதல்ல என்ன நடந்திருக்குன்னு சொன்னோம். நாம் ஏற்கனவே வசனத்தை கை கொண்டோம். Second, இரண்டாவது, Jesus is the one who revealed God to us. இயேசு தான் நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினவர். But before that ever happened, ஆனா பிதாவை அவர் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு the முன்னாடி Father is the one who took us out of the world and gave us to Jesus. பிதா தான் நம்ம இந்த உலகத்திலிருந்து எடுத்து இயேசு வண்டியில கொடுத்தார், தந்தார். But why did the Father do that? ஏன் பிதா அதை செய்தார்? Because we belonged to the Father in a very special way. ஏனென்றால் நாம் விசேஷமான ஒரு விதத்தில் பிதாவுக்கு I சொந்தமானவர்களாக. want you to look at that verse 6, where it says, they were yours, you gave them to me. 6ஆம் வசனத்தை பாருங்க எப்படி சொல்றாருன்னு. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். Before we belong to Jesus, we belong to the Father. இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக நம்ம மாறுறதுக்கு முன்னாடி பிதாவுக்கு சொந்தமானவர்களாக நாம் இருந்தோம். You may say, yeah, well, everybody belongs to God because He's the creator, everybody is the நீங்க creation. சொல்லலாம், ஆமாங்க அவர் சிருஷ்டிகர், எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்கள் தான். No, this is not talking about that. இல்லை, அப்படி சொல்லலைங்க. Because here He is not praying for everyone. He's not praying for the world. He says He's praying for a select group of people ஏன் out of the world. இது எல்லாரை பற்றி எதுவும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இவர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணலைங்க, தம்முடையவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. பிதா தம்மிடத்தில் கொடுத்த இவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக இல்லை, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை குறித்து ஜெபம் Verse 9 He says that I'm not praying for the world, I'm praying only for them. முதலே சொல்லிட்டாரு, உலகத்தில் இருக்கவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணல, இவர்களுக்காக மட்டும் ஜெபம் பண்றேன்னாரு. The point is, we don't just belong to God like a creature belongs to its creator. We belong to God even more specially because He drew us out of the world and gave us to His Son. This is a very special belonging. ஒரு சிருஷ்டிகருக்கு சொந்தமாக இருக்கிறது போல நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கவில்லை. நாம் விசேஷமான ஒரு விதத்திலே அவருக்கு பிதாவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். God set His eye on us to show us His special love, my friend. தேவன் தம்முடைய கண்களை நம் மீது வைத்து அவருடைய விசேஷமான அன்பை நமக்கு காண்பித்தார். Do you know God has His eye on you? உங்களுக்கு தெரியுமா தேவன் தம்முடைய கண்களை உங்க மேல வச்சிருக்காருன்னு? We sometimes take away our eyes of God. நாம சில நேரத்தில் கண்ணை அவர் மேல இருந்து எடுத்துடுறோம். But God has His eye on you. ஆனால் தேவன் தம்முடைய கண்களை உங்கள் மீது வைக்கிறார். Do you know how long He's had His eye on you? எவ்வளவு நாள் வச்சிருக்காரு தெரியுமா கண்ணை உங்க மேல? Before you were formed in your mother's womb, He says to Jeremiah, I knew you. அவர் சொல்றாரு எரேமியா கிட்ட, உன்னுடைய தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை கண்டேன்றார். David says in Psalm 139, your eyes, O God, saw my unformed substance. In your book were written my days, when as yet there were none of them. Verse 16, Psalm 139, verse 16. 139 சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தை பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது.
So now we are talking time, aren't we? Before we were born. இப்போ கரெக்டாக தேதியோட பேசுகிறோம், நம்ம பிறகுறதுக்கு முன்னாலே இது. What is your date of birth? Before that, God had his eye on you in a special way. உங்கள் பிறந்த தேதி என்ன, அதுக்கு முன்னால் கர்த்தர் கண்களை வச்சிருந்தார் உங்கள் மேலே. Think about that. நல்லா யோசித்து பாருங்க. You have a long history with God, my friend. தேவனோடு கூட உங்களுக்கு சரித்திரம், ரொம்ப நீள சரித்திரம் இருக்குது. When you forget the history with God, that's when it becomes difficult to believe whether God will do something great in the future. உங்க சரித்திரத்தையே நீங்க கவனிக்கலாம்னா தான் அப்புறம் கர்த்தர் ஏதாவது செய்வார்ன்றதுலயே பெரிய சந்தேகம் வந்துடுது. But you have a long history from before you were born. He set his special eye and love upon you. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய தம்முடைய விசேஷ கண்களை அவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். And in fact, the Bible says that before the foundation of the world, forget about your birth, before the foundation of the world, He has blessed us with every spiritual blessing, Ephesians 1, and He chose us before the foundation. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. When did God choose you? எப்போ தேவன் தெரிந்து கொண்டார் நம்மளை? Before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே. We remember the date when we chose God many times. சில நேரத்தில் என்னைக்கு கர்த்தரை தெரிந்து கொண்டோம் என்ற தேதியை ஞாபகம் வச்சிருக்கோம். We are very proud about that date. அந்த தேதியை பத்திரமா வச்சுக்கிட்டு அதை பெருமை பாராட்டி. Tell you a more important date. The date is long gone in eternity past. அதை காட்டிலும் முக்கியமான தேதி கடந்த நித்தியத்திலே இருக்கிறது. He chose you. உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். And from then He had his eye on you. அன்றையிலிருந்து உங்கள் மேல கண்ணா இருக்கிறார். And at the right time He drew you to சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இயேசு வண்டியிலே உங்களை கொண்டு வந்தார். And then Jesus manifested God to us. பிறகு இயேசு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். And then only we responded. அதுக்கப்புறம் தான் நாமளே இதை ஏற்றுக்கொண்டோம். This is your history. இதுதான் உங்கள் சரித்திரம். You are a very special people that Jesus is praying for. நீங்கள் இயேசு உங்களுக்காக ஜெபம் பண்றாரு, ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். He is not praying for the whole world, he is praying for his special people. முழு உலகத்துக்காக அவர் ஜெபம் பண்ணல, இந்த விசேஷமான ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றார். Praying for a group that has been selected out of the world. உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன், அவர்களுக்காக ஜெபிக்கிறார். God has already done so much for us. தேவன் நமக்காக ஏராளமா பண்ணி இருக்கிறார். Will he not continue to do more for us? இன்னும் நமக்கு அதிகமா பண்ண மாட்டாரா? There is no question, my friend. அதை பற்றி சந்தேகமே வேண்டாம். Let us praise God for what he has already done and for what he will surely do. நமக்காக ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து இன்னும் என்ன செய்ய போகிறாருங்கிறதுக்காக ஆண்டவரை துதிப்போம். Let us stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். This is who you are. இதுதான் நீங்கள். Everybody say, I'm chosen. எல்லாரும் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். God chose you, my friend. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். That's the only reason you're sitting here today interested in things like this on a Tuesday evening when people out in the world are doing all kinds of. எதுக்கு செவ்வாய்க்கிழமை இவ்வளவு தூரம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்க? ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதனால தான் இங்கே கால் இங்கே இழுத்துருக்கு. We have a long way to go, but we will get there because God has done so much already. He will surely do. இன்னும் நமக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, நிறைய காரியங்கள் மாற வேண்டியது இருக்குது, நம்ம இன்னும் நல்லா வர வேண்டியது இருக்குது. ஆனா போவோம், கண்டிப்பா அது நடக்கும். God has too much riding on us, his very glory riding on us. நம்ம சரி பண்றதுல அவருக்கு ரொம்ப, அதாவது சரி பண்ணலன்னா அவரு மானம் போயிடும். அதனால கண்டிப்பா பண்ணுவார். He has attached his very glory to the future of his people, my friend. அவருடைய மகிமையே நமக்கு அவர் தந்திருக்கிறார். And his name will be glorified in our midst. அவருடைய நாமம் நம் மூலமாக நிச்சயமாய் மகிமைப்படும். Let us thank God for this amazing. எல்லாரும் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you, O Lord. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். Oh, great is your love, O Father. உம்முடைய அன்பு மகா பெரியது. Great is your grace. உம்முடைய கிருபை மகா பெரியது கர்த்தாவே. Let us be more and more amazed by it. இதை குறித்து இன்னும் அதிகமாய் நாங்கள் வியக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. Let this build the confidence within our hearts that anything and everything is possible. இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் சாத்தியம் என்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் இது வளர்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. Lead us, O God, in our walk with you.
உம்மோடு கூட நாங்கள் நடக்கிற இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to achieve great things for your glory. உம்முடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி Overcome every obstacle in the name of Jesus. எல்லா இடையூறுகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. Your name may be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Jesus name we pray. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென்.